வணக்கம். இது தெற்கின் குரல். நான் டி. அருள் எழிலன். தமிழ்நாடு பொதுமக்களும் காவிரி டெல்டா பாசன விவசாயிகளும் பெரும் பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கும் நிலையில் தமிழ்நாடு பட்ஜெட் கூட்டத்தொடர் பெரும் கேலிக்குரிய வகையில் நடந்து வருகிறது. இது தொடர்பாக நம்மோடு பேசுவதற்காக சைதை சாதிக் அவர்கள் இணைந்துள்ளார். அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம். இந்த சட்டமன்றம் தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு. மறுபடியும் 17ஆம் தேதி நடக்க போகுது. இதுவரைக்கும் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் பேச வேண்டிய பிரதான பிரச்சனையாக திமுக அடிக்கடி எழுப்பக்கூடிய காவிரி மசோதா தொடர்பாக, காவிரி இஷ்யூ தொடர்பாகவே எதுவுமே பேசாமல் இருக்காங்களே. இல்லை, இப்போ நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தாவேகா பெரும்பான்மை பெறாமல் எண்ணிக்கையின் அடிப்படையில் 108 தொகுதிகள் பெற்ற பிறகு இவர்கள் எப்படி ஆட்சி நடத்துவார்கள், எப்படி நிர்வாகம் நடத்துவார்கள், எப்படி சட்டமன்றத்தை அணுகுவார்கள், எப்படி எதிர்க்கட்சிகளை சமாளிப்பார்கள் என்ற கேள்வி, சந்தேகம் பொதுவாக தமிழ்நாட்டு மக்களிடத்தில் ஒரு அச்சம் இருந்தது. சந்தேகம், அச்சமே இருந்தது எப்படி என்று. அந்த அச்சத்தை உண்மையாக்குற விதத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற கூட்டத்தொடர், அந்த நிதிநிலை கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கிற தீர்மானம், நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்தில் சட்டமன்றத்தை ஒரு கேலி கூத்து மன்றமாக மாற்றி, ஒரு ரீல்ஸ் மன்றமாக மாற்றி, ஒரு நாடக மன்றமாக மாற்றிய பெருமை தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் திரு விஜய் அவர்களே சாரும். என்ன நடக்குது என்பதை சட்டமன்ற உறுப்பினருக்கும் ஆளுங்கட்சி உறுப்பினருக்கும் தெரியாமல், அல்லது என்ன பேச வேண்டும் என்பதை அதிகாரத்தில் இருக்கிற துறை அமைச்சருக்கும் தெரியாமல் உளறுவது, பொய்யாக சொல்வது, தவறான புள்ளி விபரங்கள் தருவது, அல்லது இதெல்லாம் சமாளிக்க முடியும் என்று சொன்னால் எதிர்க்கட்சி தலைவர்களை, முன்னாள் முதலமைச்சர்கள் ஏளனம் செய்வது, கிண்டல் செய்வது, எதிர்க்கட்சி உறுப்பினர்களை கோபத்தை தூண்டுவதை போல் நடந்து கொள்வது என்ற ஒரு சைக்காலஜியை தான் இன்றைய ஆளுங்கட்சி தரப்பு செய்து கொண்டிருக்கிறது. இல்லை, மிகப்பெரிய வேலை. இவங்க நடத்துகிற எல்லா கூத்துகளுக்கும், எல்லா அசிங்கங்களுக்கும் உட்கார்ந்திருக்கிற பொது உடைமை இயக்கத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், விடுதலை சிறுத்தை, நம்முடைய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களா இதை ஏற்றுக்கொள்கிறார்களா என்பதுதான் இன்றைய $1 மில்லியன் கொஸ்டின். அறநிலைத்துறை அமைச்சர் எழுந்து உணவுத்துறை பற்றி பேசுகிறார், வருவாய்த்துறை அமைச்சர் எழுந்து மருத்துவத்துறை பற்றி பேசுகிறார், பொதுப்பணித்துறை அமைச்சர் எழுந்து நிதித்துறைக்கு விளக்கம் சொல்லுகிறார். அது அமைச்சரவையா இல்லைன்னா கரகாட்ட கோஷ்டியான்னு தெரியாத அளவிற்கு இதெல்லாம். இதில் கொடுமை என்னன்னா, இதுக்கு நடுவில் ஒரு 2 தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டது. முதலில் இந்தியாவில் ஒன்றிய அரசை கண்டித்து ஒரு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது என்று சொன்னால் அது தமிழ்நாடு சட்டமன்றம். அதிலும் ஒன்றிய அரசை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றக்கூடிய தைரியமும் ஆண்மையும் இருந்த முதலமைச்சராக நம்முடைய மறைந்த தலைவர் கலைஞர் இருந்தார். அவர் வழியை பின்பற்றி எப்பொழுதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு ஆபத்து வருகிறதோ, இன்னல் வருகிறதோ, அல்லது புறக்கணிப்பு செய்யப்படுகிறதோ, எப்பொல்லாம் நம் மீது பாராமுகம் காட்டப்படுகிறதோ, எப்பொழுதெல்லாம் இந்தி திணிக்கப்படுகிறதோ, எப்பொல்லாம் இடஒதுக்கீடுக்கு ஆபத்து வந்ததோ, எப்பொல்லாம் மொழிவாரி பிரச்சனை வந்ததோ, அப்பொழுதெல்லாம் இதே சட்டமன்றத்தில் தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் எழுந்து ஒன்றிய அரசை கண்டித்து அல்லது தீர்மானத்தை வாபஸ் பெற வேண்டுமோ அல்லது சட்டத்தை வாபஸ் பெற வேண்டுமோ வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றுகிற பொழுது அந்த சம்பந்தப்பட்ட விஷயத்தின் சாராம்சத்தை ஒரு முதலமைச்சர் பேசுவார். எங்கள் கட்சியின் நிலைப்பாடு, இந்த மன்றத்தின் நிலைப்பாடு, தமிழ்நாட்டு மக்களின் ஒத்துமொட்ட நிலைப்பாடு, இந்த நிலைப்பாடை எதிர்கட்சிகள் ஆதரிக்க வேண்டும் பேசுவார். ஆனால் தமிழ்தாய் வாழ்த்து சம்மந்தப்பட்ட தீர்மானமாக இருந்தாலும், தொகுதி மறுசீராய்வு சம்மந்தப்பட்ட தீர்மானமாக இருந்தாலும், தமிழ்நாட்டு முதலமைச்சர் பேட்டரி கைட்டின பொம்மை மாதிரி உட்கார்ந்துருக்கிறார். அந்த பொம்மை ஆக்டிவாக இருக்குன்னு எப்போ தெரியுதுன்னா கண்ணு சிமிட்னா தான் தெரியுது, ஓ ஆக்டிவாக இருக்குன்ட்டு. ஒரு வார்த்தை பேசலையே. அது அவரோட இயல்பாக இருக்கும். இயல்புன்னா இல்லை, உங்கள் இயல்பு நீங்கள் ஷூட்டிங்கில் வச்சுக்கோங்க, பனையூரில் வச்சுக்கோங்க. இது மக்கள் மன்றங்க. நீங்கள் என்ன உங்களுடைய, அதாவது நீங்கள் காட்டின செய்கை அது உங்களுடைய இயல்பா? ஏங்க, வெளியே போனால் மேடையில் கண்டமேனிக்கு பேசுகிறீங்க, நடைமுறைக்கு ஒத்து வராதெல்லாம் பேசுகிறீங்க, செய்ய முடியாதெல்லாம் பேசுகிறீங்க, ரீல்ஸாக விட்டீங்க, வெறும் பொய்யா பேசுனீங்க. இங்கே வந்து ஏன் அமைதியாக உட்காந்துருக்கிறீங்க? இல்லை, மிகப்பெரிய கொடுமைனா திமுக வந்து 60 சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிமுகவில் ஒரு 40 பேர், எல்லா விஷயம் இல்லை, பல பேர் சட்டமன்றம் பார்த்து இது ஒரு புதிய டயலாக் ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. புதியவர்கள் முதல் முறை சட்டமன்ற உறுப்பினர் ஆகி வந்திருக்கிறார்கள், இவங்களுக்கு ஒரு அனுபவம் வேணும், இவங்களுக்கு வந்து ஒரு பாடம், ஒரு கிளாஸ் எடுக்கணும், இவங்களுக்கு தெரியப்படுத்தணுன்ட்டு 89 திமுகவில் உதயசூரியன் ஒரு எம்எல்ஏ கரெக்டாக 26 வயசாகி 1 வாரம் கழிச்சு தான் அவர் எம்எல்ஏ ஆயிடுறார். புது உறுப்பினர் தான் அவர். 89 சட்டமன்றத்தில் எப்படி பண்ணியிருக்கிறார் என்பதை எடுத்து படிக்கணும். அவர் என்ன 40 வருஷம் அனுபவத்துடைய வந்தார். இதே 2006 அன்பழகன் ஒரு எம்எல்ஏ, குத்தால அன்பழகன் ஒரு எம்எல்ஏ 26 வயசில் எம்எல்ஏ ஆகி வராரு.
திமுகவுடைய 5 ஆண்டுகள் ஆட்சியில் பல துறைகளில் அவரை முதலில் பேசவிட்டு கலைஞர் அழகு பார்த்திருக்கிறார், நம்முடைய தளபதி அழகு பார்த்திருக்கிறார். இங்கே 26 வயசுங்க உதயசூரியனுக்கு, 89ல் இன்னைக்கு இன்னும் இல்லை நவீனத்தில், உலகமே தொலைபேசியில் அடங்கி கிடக்குது. ஆனால் அன்றைக்கி 89ல் செய்தித்தாளை படித்தால்தான் தெரிந்து கொள்ள முடியும், ஒரே ஒரு தூர்தர்ஷன் தான். நிச்சயமா. ஆனால் அன்னைக்கு உதயசூரியன், கள்ளக்குறிச்சி உதயசூரியன், சின்ன சேலம் உதயசூரியன் எப்படி சட்டமன்றத்தில் பங்கெடுத்து விவாதத்தில் பேசியிருக்காரு. 2006 குத்தால அன்பழகன் எப்படி பேசியிருக்கிறாரு. இதே 89ல் நம்முடைய தலைவர், இன்றைய தலைவர் 89ல் முதல் கன்னி பேச்சு பேசினதை ஆனந்த விகடன் தலையங்கமே தீட்டியிருக்கு. அவர் தான் முதலில் மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ் தரணுன்ட்டு சட்டசபையில் பேசியது நம்முடைய தலைவர் தான். முதல் கன்னி பேச்சில் ஆனந்த விகடன் பாராட்டியது. ஐயா நீங்கள் என்னங்கங்களா, செங்கோட்டையனா முதல் முறை எம்எல்ஏவா, இப்போ சபாநாயகர் பிரபாகர் முதல் முறை எம்எல்ஏவா, எல்லா கட்சியிலேருந்து பொறுக்கி போட்டு தான் அமைச்சரவை நடத்தியிருக்கீங்க. உள்ளே உட்காந்துக்க ராஜேஷ் 4-5 முறை எம்எல்ஏ, விஸ்வநாதன் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். ஆனால் சபை கேலி கூத்தாகி இருக்கிறது, அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்கிறது. அது இன்னைக்கு என்ன கொடுமைன்னா எந்த கேள்விக்கும் யார்ட்டையும் பதில் இல்லை. கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் திமு ராஜேந்திரன் வந்து கொஞ்சம் தமிழில் பேசுங்க அப்படின்னு பணிவோட ரிக்வஸ்ட் பண்ணி ஒரு கோரிக்கையை நிதியமைச்சர் மரிய வில்சனை நோக்கி வைக்கிறார். அவர் அதுக்கு ரொம்ப காட்டமாக கோவமாக பான் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அடுத்த நாள் வந்து, அதாவது நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பொலைட்டாக ரொம்ப அமைதியாக நான் கொஞ்சம் ஹார்ஸாக தான் பேசிட்டேன் அப்படின்ற மாதிரி. இப்போ இந்த சேஞ்சு ஏன் நடக்குது? இல்லை, அதாவது என்ன நடந்ததுன்னா, ஒரு பக்கம் தமிழ்த்தாய் வாழ்த்தை முதல்ல பாடணுன்னு ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க. நாங்கள் தமிழின் மீது அதிக பற்று உள்ளவர்கள் அப்படின்ட்டு. அந்த தீர்மானம் நிறைவேற்றி முடிந்த அடுத்த 2 மணி நேரத்தில் என்னால் அப்பெல்லாம் பேச முடியாது, எனக்கு இதான் தெரியும், அதன் மீதான விவாதம் தான் அதுன்னு நினைக்கிறேன். எனக்கு இதான் தெரியும், எனக்கு தமிழ்லாம் முக்கியம் இல்லை அப்படின்னு அமைச்சர் திருவாய் மலர்ந்துட்டார். அந்த தீர்மானம் நிறைவேற்றினதே தமிழ்நாட்டு மக்கள் பாதி பேருக்கு தெரியாது. ஆளுங்கட்சி ஒரு அரசியல் நடத்தலாம், ஒரு நாடகம் நடத்தலாம், ஸ்டென்ட் அடிக்கலாம் நினைத்த போது அதை அமைச்சர் தன்னுடைய திருவாயால் குப்பையில் தூக்கி வீசிட்டார். அவருக்கு டோஸ் விழுந்ததாகவும், நாங்கள் நாடகத்தை திசை திருப்ப முயற்சி செய்தால் நீ ஒரு திசை திருப்பிட்டு அவர் மீது அர்ச்சனைகள் விழுந்ததாக தகவல். ஆளுக்கு ஒரு ஸ்கிரிப்ட். ஆமாம் 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 ஆமாம். நிதியமைச்சர் நிதிநிலை அறிக்கையை படிக்கிறார், 2.5 மணி நேரம் படித்ததா பெருமையாக பேசினாங்க. 25 நிமிஷம் முதலமைச்சர்களை எல்லா ஆட்சியிலையும் நிதிநிலை அறிக்கையிலே அமைச்சர்கள் பேசுறது பாராட்டுவார்கள். நிச்சயமா. கலைஞர் திரும்பி பார்த்து செய்கை காட்டின வரலாறுலாம் உண்டு. தளபதி எழுந்து பேசுகிற யாரும் என்னை பாராட்டி பேசக்கூடாது சொல்ல வரலாறு உண்டு. அது ஜெயலலிதா அம்மையார் துவக்கி வைத்தது. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஆதிபரா சக்தி புரட்சி தலைவி அப்படின்ட்டுலாம் அது அந்த காலத்தில் ஆரம்பிச்சது. இன்னைக்கு 25 நிமிஷம் ஒரு முதலமைச்சரை பாராட்டி, இதே முந்தானத்து தொழில்துறை அமைச்சர் ஒரு அம்மா, ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஆளுங்கட்சி உறுப்பினர் பேசுகிறாங்க, எங்களுடைய முதலமைச்சர் வந்து பெண்கள் மீது கை வைத்தால் பீஸ்ட் மாதிரி நடவடிக்கை எடுப்பார். இப்போ அவர் வேஸ்ட்டாக இருக்கிறாரு. நேற்றைய முன்தினம் மாநில கல்லூரியில் போதை தடுப்பு விழிப்புணர்வு மற்றும் போதைக்குன்னு தனி படையை உருவாக்குறாங்க. காலையில் உருவாக்குறாங்க, சாயங்காலம் கோயம்புத்தூரில் ஒரு கல்லூரியில் இதே போதை சம்மந்தமாக ஒரு பிரச்சனை ஏற்பட்டு ஒரு 21 வயது கல்லூரி மாணவன் அமுதன் அந்த கும்பலால் அடித்தே சாகடிக்கப்படுகிறார். நீங்கள் சட்டமன்றத்தை பற்றி கேட்டீங்கல்ல, ஒரு இஷ்யூ நடக்குது, சாயங்காலம் நடக்குதுன்னா உடனே எதிர்க்கட்சி தலைவர் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்து காலைல 11 மணிக்கு எடுத்துப்பாங்க. எதிர்க்கட்சி தலைவர் அந்த சம்பந்தமாக அடுக்கடுக்கான குற்றச்சாட்டில் வச்சு கேள்வி எழுப்பினார்னா அதுக்கு அடுத்து எழுந்து முதலமைச்சர் பதில் சொல்லணும். இது கலைஞர், ஜெயலலிதா, எம்ஜிஆர், தளபதி எல்லார் ஆட்சியில் நடைமுறையில் இருந்தது. ஏன்னா நீங்கள் கொடுத்த அந்த ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்த அடுத்த 2 மணி நேரத்தில் அந்த ஒத்திவைப்பு தீர்மானம் கலெக்டர்லேருந்து, எஸ்பிலேருந்து, உள்துறை செயலாளர்லேருந்து, தலைமை செயலாளர்லேருந்து, சட்டமன்ற செயலாளர் எல்லார் கைக்கும் மாறி ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி இதுதான் நடந்தது அப்படி ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க. நேற்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நம்முடைய இளைய தலைவர், எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அந்த கோயம்புத்தூர் மாணவர் அமுதன் படுகொலை சம்பந்தமாக ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்து அடுக்கடுக்கான குற்றச்சாட்டு சொல்லுகிறார். கல்லூரிக்குள் நடந்திருக்கிறது, ஒரு மாணவன் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார், 20 பேர் அடித்து படுகொலை செய்திருக்கிறார்கள். இந்த அரசு என்ன செய்கிறதுன்னு சொன்னால், நேற்று என்ன கிழமை, திங்கக்கிழமை பதில் சொல்கிறேன்றாங்க. ஆனால் நேற்றே ராஜ்மோகன் அதை கோஷ்டி முதல் அது கொடுமை என்னன்னா, அவர் ராஜ்மோகனா லூஸ் மோகனானே தெரியல. நடந்தது உயர்கல்வி, நீங்கள் பள்ளி கல்வி, உயர்கல்வித்துறை அமைச்சர் இல்லாமல் இருந்தாரா? இருந்தார்ல, அவர்ல இருந்து பேசியிருக்கணும்.
இவர் எழுந்து அது கோஷ்டி தகராறுன்றார். எனக்கு தெரிஞ்சு உலகம் தோன்றிய காலத்திலேருந்து 20 பேர் சேர்ந்து ஒருத்தனை அடிக்கிறத கோஷ்டி தகராறுன்னு சொன்ன ஒரே மந்திரி இந்த மந்திரி தான். கோஷ்டி தகராறு என்னன்னா, இங்கே 20 பேர் இருக்கணும், இங்கே 20 பேர் இருக்கணும், அதை அடிச்சுக்கிட்டா தான் கோஷ்டி தகராறு. இதே மாதிரி தான் இந்த டெல்லி மாணவர் போராட்டத்தையும் பரஸ்பர மோதல் அப்படின்னா குற்றவாளி ஆக்கிட்டாரு மாணவர்களை. ஆக கோஷ்டி மோதல் அப்படின்னாரு. இதை விட கொடுமை என்னன்னா, இன்னைக்கு அந்த கல்லூரி நிர்வாகத்தை மிரட்டி பேட்டி பத்திரிகையில் செய்து சந்திக்க வைக்கிறார்கள். இந்த கொலைக்கும் அரசுக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி இந்த அரசு நழுவ பார்க்கிறது. அந்த மாணவருக்கு நீதி கிடைக்குமா, பெற்றோர் கதறி அழுவதை பார்த்தாலே கண்கள் கலங்குகிறது. ஒரு கல்லூரிக்குள் இதே இவர் தான் பேசினார், போதைப் பொருள் தமிழ்நாடு எங்கேயோ போயிடுச்சு, நடிகர் பேசினார், விசில் அடித்தார், பாட்டு பாடினார், சட்ட ஒழுங்கை காப்பாற்றுவேன்னார். நேற்று மட்டும் 8 கொலை. முதலமைச்சர் வாய் மூடி மௌனமாக இருக்கிறார். ஆக்சுவலாக அமுதன் விவகாரத்தில் என்ன நடந்திருக்கு? அமுதன் அந்த கல்லூரியில் படிப்பதாலும் அந்த கோஷ்டிக்கும் இந்த மாணவர் அங்கே நடக்கிற போதை பழக்க வழக்கங்களை கல்லூரி நிர்வாகத்துக்கு தெரியப்படுகிறது. மிகப்பெரிய கொடுமை என்ன தெரியுமா, இந்த மாணவன் போய் கல்லூரி நிர்வாகத்தில் போய் இங்கு இந்த குறிப்பிட்ட மாணவர் அமைப்பு இந்த கோஷ்டி இந்த பொருட்களை பயன்படுத்துகிறது விற்கிறது என்று சொன்னதை அவர்களுக்கு சொன்னது யார்? அவர் போய் சொன்னது எங்கே சொல்லியிருப்பார்? ஹெச்ஓடி கிட்ட இல்லை பிரின்சிபால் கிட்ட? கல்லூரி நிர்வாகம் என்ன பண்ணணும்? அவர் சொன்ன உடனே கூப்பிட்டு நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த ஒரு உயிர் போயிருக்குமா? இந்த மாணவன் இப்படி உங்களை பற்றி சொல்லுகிறான் அப்படின்ட்டு ஹெச்ஓடி கிட்ட சொன்னதையோ அல்லது பேராசிரியர்கிட்ட சொன்னதையோ அல்லது வேற யார்ட்டையோ சொன்னதையோ எப்படி இவங்க போய் அந்த கும்பல் தெரியப்படுத்தியிருப்பாங்க? எப்படி 20 பேர் சேர்ந்து அடிக்கிற வரைக்கும் மற்றவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஏதோ இரும்பு ராடால அடிச்சு கொன்னதா சொல்றாங்க. கொடுமை, அசிங்கம், அவமானம். எந்த பெற்றோரெல்லாம் பிள்ளைகளின் பேச்சை கேட்டு, பேரன் பேத்தி பேச்சை கேட்டு நான் ஓட்டு போட்டுட்டேன், பையன் பேச்சை கேட்டு ஓட்டு போட்டேன்னாங்களோ, இன்னைக்கு அவர்களுடைய பேரன் பேத்திகளுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையை இந்த அரசு உருவாக்கி இருக்கிறது. சார், ஒரு புதிய செக்டார் இந்த கவர்மெண்ட்டுக்கு விஜய்க்கு மாற்றம் அப்படின்ற பேரில் ஓட்டு போட்டாங்க சார். சென்னையை ஒட்டி சுற்றுப்புறங்களில் கொஞ்சம் அதிகமாகவே கிடச்சிருக்கு. இந்த மக்கள்கிட்ட மனநிலையில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு? இல்லை, யார் யாரெல்லாம் ஓட்டு போட்டாங்களோ அது என்ன சொல்கிறது, எரிகிற கொல்லிக்கட்டை எடுத்து முதுகை சொரிந்து கொண்ட கதை தான். நான் இப்போ நிறைய சமீபத்தில் இன்ஸ்டாவில் நிறைய பார்க்குறேன், நான் தப்பு பண்ணிட்டேன், விஜய்க்கு ஓட்டு போட்டேன், நிறைய போட்டேன், நான் விஜய்க்கு ஓட்டு கேட்டு தப்பு பண்ணிட்டேன், சரி, நான் எதிர்பார்த்த மாற்றம் விஜய் தரலை, எங்கள் வீட்டு கரண்ட் பில் 1500 ரூபாயிலேருந்து 7000 ரூபாய் வந்திருக்கு, இதுவா மாற்றம், எங்கள் வீட்டு சொத்து வரி பாருங்கள் 1800 ரூபா கட்டிட்டு இருந்தோம், நீங்கள் 18000 ரூபாய் வந்திருக்கு, எங்கள் வீட்டில் மின்சாரமே 2 நாளாக இல்லை, எங்கள் வீட்டில் பாருங்கள் கார்பரேஷன் வேலை செய்யலை, எங்கள் தெரு இப்படி இருக்குது, ஊர் எப்படி இருக்குது, ரேஷன் கடை எப்படி இருக்குது, மருத்துவமனை எப்படி இருக்குது, நூலகம் இப்படி இருக்குது அப்படின்ட்டு யாரெல்லாம் வலிய போய் பதிவு போட்டார்களோ, இன்ஸ்டாவில் வீடியோ போட்டார்களோ, தாய் தந்தையரை பாட்டி தகப்பனை தாத்தாவை கொண்டு ஓட்டு போட வைத்தார்களோ, அவர்களெல்லாம் கூனி குறுகி கதறி அழுகிற நிலையை இன்றைய தாவேக அரசு உருவாக்கி இருக்கிறது. சரி, இப்போ இது பொதுமக்களா அல்லது அவங்களோட ரசிகரா? அவர் சினிமாவில் இருந்த ரசிகர்களுங்கிறவங்க அவருக்கு ஒரு பெரிய ஆதரவு செக்டாராக இருக்காங்க. இந்த அதிருப்தியாளர்களுங்கிறவங்க ரசிகர்களா அல்லது பொதுமக்களா? இல்லை, ரசிகர்கள் மெல்லவும் முடியாமல் தொப்பவும் முடியாத இருக்காங்க, அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ரசிகர்கள் பேச்சை கேட்டு நடுநிலையாளர்களும் மாற்று கட்சி சார்ந்த ஓட்டு போட்டாங்கல்ல, அவர்கள் தான் இப்போ வேதனை அனுபவிக்கிறார்கள். தெரியாமல் பண்ணிட்டோம். என்ன நடந்ததுன்னா, இவரையும் பார்த்தோம் அவரையும் பார்த்தோம், ஒரு சான்ஸ் கொடுத்து தான் பார்ப்போமே அப்படின்ட்டு வாள் சுருட்ட தெரியாத இடத்தில் வாளை கொடுத்த காரணத்தினால் அவன் இலக்கை வெட்டாமல் தன் பக்கத்தில் இருப்பவர்களாம் வெட்டி கொண்டு இருக்கிறார். அதுதான் நடந்துட்டு இருக்கு. வாள் சுழட்டுகிற போது கவனமாக சுழட்டினா தான் அது எதிரியை தாக்கும், சுழட்டுகிற போது தவறாக சுழட்டினா தன் பக்கத்தில் இருப்பவனே அந்த வாள் பதம் பார்க்கும். அப்படி வாக்களித்தவரை எல்லாரையும் விஜய் பதம் பார்த்து கொண்டு இருக்கிறார். சார், இந்த தஞ்சை டெல்டா விவசாயிகளுக்கு தண்ணீர் வேண்டி உதயநிதி அவர்கள் ஒரு போராட்டத்தை தஞ்சாவூரில் நடத்தினார். அதையொட்டி கைது செய்யப்பட்டு பின்னர் ஜாமீனில் விடுதலையாகி வந்துடுறாரு. ஆனாலும் இந்த சட்டமன்றத்தில் டெல்டா காவிரி விவசாயிகள் பிரச்சனையும் காவிரியில் தண்ணி வேணும் அப்படின்றதையும் ஸ்கிப் பண்ணுறாங்களே, தவிர்க்கிறாங்களே பேசுறதுக்கு. தஞ்சை பொதுக்கூட்டத்தில் நம்முடைய தலைவர் பேசினதுக்கு கைது என்பது ஒரு அப்பட்டமான அத்துமீறல். நீதிமன்றம் காரி துப்பி 9 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. எனக்கு தெரிஞ்சு இந்திய அரசு குற்றவியல் நடைமுறை சட்டம் வந்த பிறகு 9 பிரிவில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட ஒரு நபரை காவல் நிலையத்தில் ஜாமீனில் விட்ட பெருமை அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுக்காக தான் இருக்கும். அவர் பேசியதை இரட்டை அர்த்தகமாக எடுத்துக்கொண்டு 9 பிரிவில் வழக்கு போட்டாங்க.
அதில் ஒரு பிரிவு என்னென்னா தமிழகத்தில் அசாதாரண சூழ்நிலை ஏற்படுவதற்கு பேசினார், தமிழகத்தின் சட்ட ஒழுங்கு சீர்குலைவுக்கு பேசினார், தமிழகத்தின் அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிற மாதிரி பேசினார், தமிழகத்தின் வேறு ஏதாவது பிரிவுலாம் போட்டிருந்தாங்க. நான் கேட்குறது, அவர் அப்படி பேசலைன்னு சொல்லிட்டார். அவர் அப்படி பேசினதா செய்தி வெளியிட்ட ஊடகங்கள் மீது மான நஷ்ட வழக்கு கேட்டு அதையும் வழக்கு தொடுத்திருக்கிறார். ஆனால் இவங்க போட்ட பிரிவு ஒரு குறிப்பிட்ட நடிகையை தான். நான் கேட்குறேன், ஒரு நடிகை அந்த ஊரில் பேசலாம், தமிழ்நாடு அசாதாரண சூழ்நிலைக்கு போயிடுமா? ஒரு அந்த நடிகையை பற்றி இவர்களாகவே கற்பனைக்கு பேசுகிற மாதிரி உங்கள் கற்பனைக்கே விட்டுறேன், நீங்களாம் பண்ணிக்கிறீங்க அந்த நடிகை தான் பேச. அப்படி அந்த நடிகை அந்த நடிகையார் இந்திரா காந்தியா? அந்த நடிகையார் சரோஜினி நாயுடா? அந்த நடிகையார் தெல்லையாடி வெள்ளையம்மையா? யார் அந்த நடிகை? என்ன பிரிவு இது? கேலி கூத்தா? அஞ்சலி அம்மாளா? அஞ்சலி, உங்களுடைய கொள்கை வாரிசு அஞ்சலி அம்மாளா? யார் அவங்க? என்ன எதுக்கு என்ன வழக்கு போடணுன்னே தெரியலையே. ஏன் அவ்வளோ அரிப்பு, ஏன் அவ்வளோ வேகம், ஏன் பழி வாங்கணும்னு துடிக்கிறீங்க? ஆனால் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவங்களா அவங்களாம்? நயினார் நாகேந்திரன் சொன்னபோது இந்த போலீஸும் இந்த முதலமைச்சர் எங்கே போனாங்க? இதே நயினார் நாகேந்திரன் என்ன சொன்னார்? அவர் அந்த நடிகை வீட்டில் இருப்பார், போய் கூப்பிட்டுவாங்கன்னு சொன்னார். அந்த வழக்கு அவர் மீது பாய்ந்ததா? பேர் சொல்லியே சொன்னார். அந்த வழக்கு அவர் மீது பாய்ந்ததா? அவர் கைது பண்ணீங்களா? தைரியம் இருக்கா? இன்னைக்கு திருவாய் மலர்ந்த குஷ்பு செங்கோட்டையன் மீது அந்த மாதிரி இவர் நயினார் நாகேந்திரன் மேலே அந்த மாதிரி நடவடிக்கையும் பேசுனாங்களா? இல்லை. டைவர்ட் பண்ணணும். அதாவது மிக வேகமாக கைது செய்து மிக வேகமாக விடுதலை செய்த அரசாங்கம் இந்த அரசாங்கம் தான். ஆனால் அதுக்காக ஒரு டீலிமிட்டேஷன், இதுக்காக ஒரு அதில் நீங்கள் இன்னொன்று கேட்டீங்க, காவேரி பிரச்சனை. இந்த அரசு ஒன்று தெளிவாக இருக்கிறது. எந்த பிரச்சனை இப்போ எப்பொழுதெல்லாம் காவேரி பிரச்சனை வருகிறதோ அப்பொழுதெல்லாம் அதை டைவர்ட் செய்து மாற்றி விடுவேன். நல்லா கவனிக்கணும். சிவகுமார், கர்நாடக மாநில முதலமைச்சர் சிவகுமார் சொன்னது, எங்கள் அணைகள் வறண்டு போயிருக்கிறது, தண்ணீர் இல்லை, பெங்களூருக்கே 10 நாளுக்கு தான் குடிநீர் தண்ணி இருக்கிறது, எங்களால் தண்ணி தர முடியாதுன்னார். அந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. ஆனால் இயற்கை அணை மழையை வாரி வழங்கிய பிறகு அவர்களுடைய 7 அணைகளும் நிரம்பி வழிகிறது. எந்த முதலமைச்சர் கர்நாடகாவில் தண்ணி இல்லை வறண்டு போயிருக்குன்னு சொன்னாரோ, எந்த முதலமைச்சர் விஜய் வாருங்கள் நான் ஹெலிகாப்டரில் கொண்டு போய் எல்லா அணையும் காமிக்கிறேன் சுற்றி பாருங்கன்னு சொன்னாரோ, அதே முதலமைச்சர் கர்நாடகா சட்டசபையில் சொல்கிறார், எல்லா அணைகளும் நிரம்பி வழிகிறது, உபரி நீர் திறக்கவில்லை என்று சொன்னால் அணைகளுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லி உபரி நீரை திறந்து வர்றார். ஐயா, இப்போ தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன பண்ணணும்? காவேரி கண்காணிப்பு ஆணையம் உத்தரவு போட்டிருக்கு, 15 டிஎம்சி தண்ணீரை திறந்து விடுங்கன்ட்டு. நீதிமன்றம் வழிகாட்டியிருக்கு, தண்ணீரை திறந்து விடுங்கன்ட்டு. அன்னைக்கு அவர் சொன்னது டேம் தண்ணி இல்லைன்ட்டு. இன்றைக்கி அதே முதலமைச்சர் சொல்கிறாரு டேம்லாம் நிரம்பி வழியுதுன்னு. இவர் என்ன பண்ணணும்? டேம் காலியாக இருக்கிறப்ப நடவடிக்கை எடுக்க வேணாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க? நிரம்பி வழிதுன்னு உபரி நீரை உரிமை நீர் நினச்சிருக்கிறானுங்க. பார்த்தீர்களா, விஜய் தண்ணி வந்துச்சு, எருமை மாடுங்களே, அது அவன் போதும் திறந்து விட்ட தண்ணி. நமக்கு வர வேண்டிய தண்ணி, உரிமையாக தர வேண்டிய தண்ணி, நமக்கு பங்கிட்டு தர வேண்டிய தண்ணி தரல. அதை பற்றி விஜய் பேசலை. ஏன்னா அவர் படம் ஜனநாயகம் படம் அங்கே ஓடணும். ஏன்னா கர்நாடக முதலமைச்சர் காங்கிரஸை சேர்ந்தவர், அவருக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது. அவர் கர்நாடக முதலமைச்சர் தண்ணி தரமாட்டேன்னு சொல்கிறதுக்கு டெல்லியில் அனைத்து கட்சி எம்பிகள் கூட்டுறாரு. தண்ணி தராமதுக்கு என்ன பதில் சொல்கிறான்னு பாஜக காங்கிரஸ் ஒன்றா ஆலோசனை நடத்துது. தண்ணி தராமல் இருக்கிறதுக்கு சட்டமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்டுறாரு. ஐயா, நீங்கள் தண்ணி வாங்குகிற முதலமைச்சர், தேவையாக்கி நமக்கு தேவை இருக்குது, இவர் என்ன பண்ணியிருக்கணும்? இந்த பார்லிமெண்ட் கூட்டத்தொடரில் அந்த தொகுதி மறுசீராய்வு பில்லு வரல. எதுக்கு போன வாரம் அனைத்து கட்சி எம்பிகள் கூட்டம், அது அனைத்து கட்சி கூட்டம் இல்லை, தாவேக்காவோட கூட்டணி கட்சிகளுடைய கூட்டம். காங்கிரஸுக்காக எதுக்கு கூட்டினீங்க? பில்லே வரலையே, பார்லிமெண்ட்டே ஒத்தி வச்சுட்டாங்களே சார். அவன் பாலே போடல சார், இவங்க பேட்டை சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க காற்றுலேயே விளையாடுறாங்க. இதில் இவங்களே கற்பனை வேற. பில் வருமா, திமுக நிலைப்பாடு என்ன, நல்லிணை வகிக்குமா, வெளியேறிடுமா, வெளிநடப்பு செய்யுமா, பாஜக கள்ள கூட்டணி, என்ன சொல்கிறது இவங்களெல்லாம்? பில்லே வரல, பார்லிமெண்ட்டை ஒத்தி வச்சுட்டாங்க. ஆனால் இன்று வரை பேசும் பொருளாக பாதிக்கப்பட்ட இருக்கிற காவேரியை பற்றி பேசவே மாட்டுறாங்க, டைவர்ட் பண்ணுறாங்க. கடந்த 5 ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சிங்கிறது அடுத்த ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு தேவையான ஒரு தமிழகத்தை அட்வான்ஸ்டாக பில்டு பண்ணி வச்சுருக்கிறாங்க. அது எல்லாருக்கும் தெரியும், தொழில்துறையாக இருந்தாலும் மற்ற திட்டங்களாக இருந்தோம். அதில் குடிசை இல்லாத தமிழ்நாடு அப்படின்ற திட்டத்துக்கு கீழே கலைஞர் கனவு இல்ல திட்டம் நிறைவேற்றப்பட்டது. இன்றைக்கி இந்த அரசு, டிவிகே அரசு வந்த பிறகு அந்த திட்டத்துக்கான நிதியை கம்ப்ளீட்டாக யாருக்குமே எதுவுமே கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நிறுத்தி விட்டதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்குது.
அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த வீடை கட்டுறதுக்கு ஆரம்பித்தவங்க மழை வருது அப்படின்ற காரணத்தால் கடன் வாங்கி முடிச்சுட்டு பின்னாடி அரசுகிட்ட வாங்கிக்கலாம் அப்படின்றதுனால வட்டிக்கு கடன் வாங்கி அந்த வீட்டை கட்ட வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஒரு நல்ல நோக்கத்துக்காக அந்த திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி கொண்டு வந்தார். இந்த அரசு வந்த பிறகு எல்லாத்துக்கும் பெயர் மாற்ற மாதிரி எல்லாமே இந்த கலைஞர் வீடு கட்டும் திட்டத்தையும் பேர் மாற்றி வேறு ஒரு பெயரை, அதே வெற்றி. வெற்றினா என்னது? எல்லாமே விஜய். இன்னும் கொஞ்ச நாளில் விஜய் சுடுகாடு, விஜய் கழிப்பறை, விஜய் சமையலறை, விஜய் உணவகம் எல்லாமே. வெற்றிக்கு தமிழ் சொல்லு, சமஸ்கிருத சொல் வந்து விஜய். வெற்றிக்கு சமஸ்கிருத சொல் வந்து விஜய் வரும். அது நேராக விஜய்ன்னு வைக்காமல் சமஸ்கிருத சொல்லை பயன்படுத்தாமல் தமிழ் சொல்லை பயன்படுத்தி வெற்றி வெற்றி வெற்றின்னு கொண்டு வராங்க. இதில் கொடுமை என்னென்னா, கடந்த 5 ஆண்டுகள் ஆட்சியில் முதல் கட்ட பணி முடிஞ்ச பிறகு ஒரு தொகை வந்துடும், முக்கால்வாசி முடிஞ்ச பிறகு ஒரு தொகை வந்துடும், வேலை முடிஞ்ச ஒரு தொகை வந்துடும். அப்படி தான் வந்து அதை ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த வீடு கட்டுறதை. ஆனால் எந்த அரசு வந்து அந்த 100 நாளில் இதுவரையில் ஒரு குறிப்பிட்ட தொகையை கூட விடுவிக்கப்படவில்லை. காத்துட்ருக்காங்க. ஆல்ரெடி தேர்தலுக்கு ஒரு 3 மாதம் பணம் கொடுக்கல, தேர்தல் முடிஞ்சு 4 மாதம் ஆயிடுச்சு. 7 மாத காலமாக அந்த திட்டத்தில் பயனடைந்து வீடு கட்டி கொண்டிருக்கிற பயனாளிகளுக்கு இதுவரையில் குறிப்பிட்ட எந்த தொகையும் விடுவிக்கப்படாத காரணத்தினால் கடன் வாங்கி கட்டியவர்கள், கந்து வட்டிக்கு வாங்கியவர்கள், வங்கியில் லோன் வாங்கியவர்கள், நகை அடமானம் வைத்தவர்களாம் செய்வதறியாது திண்டாடுகிறார்கள். என்ன பண்ணுறது? இது எவ்வளோ பேர் இருப்பாங்க? ஒரு வருஷத்துக்கு 50,000 பேருக்கு இந்த கடந்த திமுக அரசு வந்து வீடு கட்டி ஒரு 3 லட்சம் வீடு கட்டப்பட்டது, மீண்டும் வீடு கட்டிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு இவங்க தர வேண்டியது 57,000 பேருக்கு வந்து தொகையை விடுவிக்காமல் இருக்கிறார்கள். தற்குறி கூட்டம் தெரியாது, கவர்ச்சிக்கு மயங்க வேண்டாம், சினிமாவுக்கு மயங்க வேண்டாம், நிர்வாகம் தெரியாது, மக்களின் எண்ணம் ஓட்டம் தெரியாது, தட்பவெட்பம் தெரியாது, புவியியல் சார்ந்த அமைப்பு தெரியாது, எத்தனை ஆறுகள் இருக்குன்னு தெரியாது, காவேரி டெல்டா எத்தனை மாவட்டத்தில் பாயுதுன்னு தெரியாது, காவேரி நீர் எத்தனை மாவட்டம் குடிநீராக பயன்படுது தெரியாது, எத்தனை கல்லூரி தெரியாது, எத்தனை பல்கலைக்கழகங்கள் தெரியாது, எத்தனை டவுன் பஞ்சாயத்து தெரியாது, எத்தனை யூனியன் தெரியாது, எத்தனை கிராம பஞ்சாயத்துன்னு தெரியாது, எத்தனை சட்டமன்றனே தெரியாது. இவருக்கெல்லாம் ஓட்டு போடாதீங்க, மயங்கிடாதீங்கன்னு. இன்னைக்கு அதனுடைய விளைவு மக்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். உதாரணத்துக்கு சொத்து வரி. சென்னை மக்கள் கடந்த 2 நாட்களாக சொல்லன்னா துயரத்துக்கு ஆளாகி இருக்கிறார்கள். இதில் இன்னொரு கொடுமை யாரானா, பட்டவத்தனமாக சொல்லலாம், எல்லாம் முடிஞ்ச பிறகு இனிமேல் என்ன இருக்குது? விஜய்க்கு அதிக ஓட்டு போட்டது சென்னையில் பேச்சுலர்ஸ். ஊர்லேருந்து வந்து இங்கே தங்கி ரூம் எடுத்து தங்குறாங்கல்ல, அவங்க அதிகமாக ஓட்டு போட்டு பேச்சுலர்ஸ் பெரும்பான்மையாக, எல்லாரும் போடல, பெரும்பான்மையாக ஓட்டு போட்டாங்க. சில பேர் இங்கே இருந்தே ஓட்டு போட்டாங்க, சில பேர் ஊருக்கு போய் ஓட்டு போட்டாங்க. ஊருக்கு போய் ஓட்டு போட்டு அன்றைய பொழப்பு நடத்தலை, திருப்பி சென்னைக்கு வந்துட்டாங்க. வந்தவர்கள் ஒரு இன்ஸ்டா போடுறாரு, தப்பு பண்ணிட்டேன் மச்சான், விசிலுக்கு ஓட்டு போட்டு 450 ரூபா வந்திருந்த கரண்ட்டு பில்லு இன்னைக்கு 3000 ரூபாய் வந்திருக்கு. இது எங்கே போய் சொல்கிறதுன்ட்டு இந்த மாதிரி பேச்சுலர்ஸுடைய இன்ஸ்டா வீடியோஸும் வந்து கொண்டு இருக்கிறது. அது யாரெல்லாம் வழியே போய் வரிசையில் நின்று வேக வேகமாக விசிலை ஊதினார்களோ அவருக்கெல்லாம் இந்த அரசு சங்கூதி கொண்டிருக்கிறது. வெவ்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப ஆழமாக பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி.